மூன்று முடிச்சு எபிசோட் நம்பர் 476. அந்த ரஞ்சித் என்ன பண்ணுறான், சுரேகாவோட ரூமில் தான் வந்துட்டு அந்த காரை வந்து வச்சிடுறான். இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, சுரேகாவோட ஃப்ரெண்டுக்கு வந்து மேலே வந்து ஏதோ ஊற்றிடுச்சு, அதை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி வராங்க. வரும்போது அந்த சைடில் பார்க்குறாங்க, அங்கே கார் இருக்குது. என்ன இது புதுசாக இருக்குது காருன்னு சொல்லிட்டு அவங்க அதை கண்டுக்கவில்லை. ரெஸ்ட் ரூமில் போய் அவங்க மாற்றுறதுக்கு போகிறாங்க. அந்த ரஞ்சித் என்ன பண்ணுறான்னா, என்ன ரூமில் மாற்றாமல் பாத்ரூமில் போய் மாற்றுறேன்னு போகிறாள, சரி எப்படி இருந்தாலும் வெளியில் தானே வருவா அப்படின்ட்டு அவன் வந்து ரொம்ப இதாகி நின்றுட்டுருக்கான். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் வந்துடுறாங்க. அந்த காரை அவங்க திருப்பிக்கும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. அந்த காரை எடுக்கலான்னு போகிறாங்க. அங்கேயும் இங்கேயும் சுற்றி பார்க்குறாங்க, யாராவது இருக்காங்களான்ட்டு. பார்த்தா ரஞ்சித் மட்டும் இருக்கான். இவன் ஏன் இங்கே நிற்கிறான் அப்படின்ட்டு இவங்களுக்கு டவுட் ஆகுது. அவனை பார்க்குறாங்க. அவனும் இவனை பார்த்துட்டு, இல்லை நான் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஓ அப்படியான்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ண போகும்போது கரெக்டாக அவன் என்ன பண்ணுறான், ஃபோனில் ஆப்ரேட் பண்ணி அந்த காரை வந்து வெளியாக்கிடுறான். இவங்க திரும்பி பார்க்குறாங்க, அந்த காரை காணும். எங்கே இங்கே தானே இருந்துச்சு அந்த காரு, காணுமே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே அந்த ரூமை விட்டு வெளியே ஆகுறாங்க. அந்த ரஞ்சித் என்ன பண்ணுறான்னா, அவனுக்கு இப்போ நிச்சயம் பண்ணுறாங்களே சுரேகா, அவளுடைய வீடியோவே வந்து பார்க்குறதுக்காண்டி சரி அது வரைக்கும் போர் அடிக்குது, இதையாவது பார்ப்போம் அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கான். அதை வந்து சுரேகாவோட ஃப்ரெண்டு பார்த்துடுறாங்க. அட பாவி, உன்னை நான் தப்பாக நினச்சது கரெக்டு தான், நீ வந்து கேவலமான ஆள், இவனையா போய் நீ என்னோடய ஃப்ரெண்டுக்கு நான் வந்து கல்யாணிச்சு கொடுக்க போகிறேன், கேவலமாக இருக்குது, இந்த விஷயத்தை நான் எல்லாத்தையும் சொல்லியே ஆகணும் அப்படின்ட்டு போகிறாங்க. அதுக்குள்ளே இவன் என்ன பண்ணிடுறான்னா, வாயை மூடி அவங்கள கொதவலை நெய்ச்சி சாவடிச்சிடுறான். சாவடித்து எங்கேயோ ஒரு இடத்துல தூக்கி போட்டு மறைச்சியும் வச்சிடுறான். இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, சுரேகாவுக்கு நல்லபடியாக வந்து அந்த நலங்கு ஃபங்க்ஷன் எல்லாமே நல்லபடியாக நடந்துக்கிட்டு இருக்குது. எல்லாரும் வந்து அவளுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு விட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்க பொண்ணுக்கு முடிஞ்சிருச்சு, மாப்பிள்ளையை வந்து சூர்யா தம்பி போய் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சூர்யா வந்து நான் கூப்பிடணுமா, நானும் அவனை கூப்பிட மாட்டான், அவனே வர சொல்லுங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அவங்க அப்பா உடனே இல்லைப்பா நீ தான் போய் கூப்பிடணும், அதான் முறை, நீ போய் கூட்டிகிட்டு வா கையை பிடிச்சி அப்படின்னு சொன்னதர, சரி போகிறேன் நீங்கள் சொல்கிறீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் என்ன பண்ணுறாங்க, வெளியே வராங்க. இவன் வாசலில் நின்றுட்டு இருக்கான், என்னத்தையோ தேடிட்டு இருக்கான். இவன் உடனே அவன்கிட்ட ஃபோனு அந்த காரு இது எல்லாத்தையுமே எங்கேயோ வச்சுட்டான் அவன் அந்த பதட்டத்தில். அதோட அவன் தேடிட்டு இருக்கான். அது சூர்யா பார்த்துட்டு என்ன தேடுறேன், இல்லை என்னோடய ஃபோனை ஏதோ காணும், அதுக்கு தான் தேடிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு தேடும். சரி வா நானும் தேடுறேன்னு தேடுறாங்க. தேடும் போது ரஞ்சித் என்னை வந்து ஆஹா இவன் வந்து நம்ம சாவடிச்சு போட்டு வச்சுருக்கோமே, அவளை வந்து இவன் கண்டுபிடிச்சிட போகிறான், நம்ம வந்து கிடச்சிருச்சின்னு சொல்லிட்டு இவனை இந்த இடத்த விட்டு நம்ம நவத்திடலான்னு சொல்லிட்டு கிடச்சிருச்சு இதோ தான் இருக்குது, அதை எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க நான் ட்ரெஸ் மாற்றிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு அந்த மேடைக்கு வந்துடுறாங்க. மேடைக்கு வந்தோடனே அவனுக்கும் வந்து சூர்யா தான் ஃபஸ்ட்டு மஞ்சள்லாம் குங்குமம் எல்லாம் வச்சு விடணும். அவன் எல்லோரும் வச்சு விட்டுட்ருக்காங்க. வச்சு விட்டுட்ருக்கும் போது வந்து அந்த பரமேஸ்வரி இருக்கால்ல, அவன் அண்ணன்ட்ட போய் கேட்குறான், என்ன நல்லபடியாக எல்லாமே நடந்துகிட்ருக்கு, ஒன்றும் ஆள் வந்துட்டாங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அதெல்லாம் நல்லபடியாக எல்லாம் நடக்குது, நீ கவலைப்படாதுன்ட்டு பரமேஸ்வரிக்கு அவன் அண்ணன் வந்து சொல்லிகிட்ருக்கான். போலீஸ் வந்து யாரையோ ஒருத்தவங்களை கைது பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு அந்த கரெக்டாக நிச்சயம் கிட்ட வரும்போது நின்றுது. நிப்பாட்டுங்க, இவன் வந்து ஏதோ அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்துட்டான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே அந்த போலீஸ்லாம் சிலை அப்படின்ட்டு எல்லோரும் கேட்கும்போது காலபைரவ சிலையை வந்து இவன் எடுத்துகிட்டு வந்துட்டான், இவன் தான் வந்து இவன்கிட்ட கொடுத்தானா இவன் சொல்கிறான் அப்படின்னு சொன்னதோட யார்கிட்ட கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா அந்த பரமேஸ்வரி அண்ணன்ட்ட தான் கொடுத்ததா சொல்கிறான். என்கிட்டலாம் கொடுக்கல, நான் வந்து பொய் சொல்கிறான்ட்டு அவன் வந்து கத்திக்கிட்டே கிடக்குறான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப விசாரணை செய்யுங்க. சரி சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, இவங்க 2 பேரையும் நீங்கள் எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போய் விசாரணை செய்யுங்க, இப்போ வந்து என் தங்கச்சியோட நிச்சயதார்த்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, இப்போ வந்து இங்கே வந்து 2 பண்ணிகிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னதோட போலீஸ் சொல்கிறாரு, இங்கே தான் வந்து அந்த காலபைரவ வந்து சிலை வந்து இங்கே இருக்குதுன்ட்டு தகவல் வந்திருக்கு. அப்படி இருக்கும்போது நான் இங்கே வச்சு தான் நான் செய்ய முடியும், அந்த பைரவ சிலையை வந்து எனக்கு கண்டுபிடிக்காமல் நான் இந்த இடத்த விட்டு நான் நவர மாட்டேன் அப்படின்ட்டு போலீஸும் சொல்கிறாரு. சூர்யாலாம் செம்ம டென்ஷனாக இருக்காரு. என்ன நீங்கள் இங்கே ஒரு நல்ல இது நடந்துகிட்டு இருக்கும் போது நீங்கள் வந்து இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, புரிஞ்சுங்க சார், கொஞ்சம் நேரம் கழிச்சாவது வாங்க அப்படின்லாம் சொல்கிறாரு. அதெல்லாம் முடியவே முடியாது, நான் சொல்கிறது நீங்கள் புரிஞ்சுங்க ஓகேவா, எனக்கு வந்து ஃபுல் ஆர்டரோட நான் வந்திருக்கேன், இந்தாங்க என்னோடய ஆர்டரு அப்படின்னு சொல்லிட்டு கையில் அந்த பேப்பரை கொடுக்குறாங்க. சூர்யாவும் அதை படித்து பார்த்துட்டு சரி இப்போ எங்களை என்ன தான் பண்ண சொல்கிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. பரமேஸ்வரியோட அண்ணன் வந்து அடித்ததோட அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் தான் வாங்கினேன், ஆனால் யார்கிட்ட நான் கொடுத்தேன்னா சூர்யாவோட அப்பாட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டான். சூர்யாவுக்கு சரியான டென்ஷனாக போய் அவனை போய் அடிக்க போயிட்டான். என்னது என் அப்பாட்ட கொடுத்தா, ஏன்டா தேவையில்லாமல் எங்களை இழுத்துடுற, நாங்கள் என்னடா பண்ணோம், நீங்களா தானே எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொன்னதோட இப்படியே சொல்லிகிட்டே இருக்காங்க. போலீஸ் வந்து அதை நம்பவே இல்லை. எல்லாரையும் நிப்பாட்ட சொல்லிவிட்டு சுந்தரவழி வந்து கிளியராக சொல்கிறாங்க, நாங்கள் வந்து பேசாமல் தான் இருந்தோம், இந்த ஒரு ஒருத்தவ அவள் தான் வந்து காலபைரவில் எடுத்துகிட்டு வந்து இதை வந்து ஒரு ஒரு வீக் கிட்ட கும்பிட்டா தான் வந்துட்டு
எங்களுக்கு நல்லது நடக்கும், நல்லபடியாக நிச்சயம் நடக்கும் அப்படி இப்படின்னு சொல்லி இவ தான் எடுத்துகிட்டு வந்தா. எங்கள் வீட்லேயே சில பேர் அதை நம்பி வச்சுருக்காங்க. எங்களோட பூஜை ரூமில் தான் இருக்குது அந்த சிலை, வேறு எங்கேயும் இல்லை. அதை எடுத்துக்கிட்டு வேணால் நீங்கள் போகிறதா போங்க, இதுக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே பரமேஸ்வரி வந்து என்னது நான் இது பண்ணனா, நான் பண்ணவே இல்லை அப்படி இப்படின்னு நடிப்பு போட்டு தாக்குறாவ. போலீஸ் வந்து இது யார் சொல்கிறதே எங்களால் நம்ப முடியாது, நீங்கள் ஸ்டேஷனுக்கு நடங்க, அங்கே போய் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. சூர்யாவோட அப்பாவையும் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போனதோட சூர்யா வந்து முடியவே முடியாது, என் தங்கச்சியோட கல்யாணம் நிச்சயம் நடந்துகிட்ருக்கு, அப்போ வந்துட்டு நீங்கள் வந்து இப்படி என் அப்பாவை கூட்டிகிட்டு போனீங்கன்னா அது வந்து கரெக்டாக சார், ப்ளீஸ் தயவு செஞ்சு புரிஞ்சிங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. போலீஸும் அதே மாதிரி சொல்கிறார், நீங்கள் புரிஞ்சிங்க நாங்கள் சொல்கிறத அப்படின்னு 2 பேருமே இப்படியே பேசிகிட்டு இருக்காங்க. ரஞ்சித்துக்கு ஒரு பக்கம் அள்ள விட்டுருது, ஏன்னா அவன் தான் சாவடிச்சு வச்சுருக்கான அவத்தவளை, எங்கே போய் தேடி போய் இவள விஷயம் வெளியே வந்துடுமோ அப்படின்ட்டு அவன் பயந்துக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அந்த சிலையும் அவங்க போலீஸ் எடுத்துட்டாங்க. எடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சார் நீங்களும் தயவு செஞ்சு வாங்க சார், எங்களை புரிஞ்சிங்கன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. சரி நான் வரேன்னு சொல்லிட்டு யார் சூர்யாவோட அப்பாவும் கிளம்பிடுறாங்க. சூர்யாட்ட வந்து சொல்கிறாங்க, நீ நல்லபடியாக இந்த நிச்சயதார்த்தத்தை நின்று நடத்தணும் அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. பேசிகிட்டு இருக்கும் போது வந்து சுந்தரவழிலாம் செம்ம கெத்தாக நிற்பாங்க. அவங்களே வந்து கலங்கி அழுவுன்னு அழுகுறாங்க. என்னங்க இப்படி உங்களை கூட்டிகிட்டு போகிறாங்கன்ட்டு செம்ம அழுவாங்க. அவங்கள கூட்டிகிட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, போயிட்டு நந்தினியை தான் திட்டுறாங்க. உன்னையால தான் நான் அப்போவே தூக்கி போட சொன்னேன்னே, நீ தான் வந்து பூஜை பண்ணணும்னு நின்ற, நான் சொல்கிறத நீங்களாம் கேட்கவே மாட்டேன்ட்டீங்க அப்படின்னு, உன்னையால தாண்டி அப்படி இப்படின்னு சொல்லி அம்மா திட்டுறாங்க. சூர்யா அதுக்கு வந்து இல்லை அவள் என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லும் போது, டே அவளுக்கு இந்த வக்காலத்து வாங்காதடா அப்படின்ட்டு திட்டுறாங்க சூர்யாவையும். சூர்யா அதுக்கு மேலே எதுவும் பேசலை, ஏன்னா அம்மாவே ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்கன்னு அவங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க. அதனால் அதுக்கு மேலே அவங்க எப்போதும் போல மாதிரிலாம் எதுவும் பேசலாம் இல்லை, அப்படியே பொறுமையாக சரி பேசாமல் விட்டுடுறாங்க. அவங்க அம்மாவும் உள்ளக்க போயிடுறாங்க. சூர்யா வந்து நந்தினிகிட்ட கொஞ்சம் நீ எதுவும் கவலைப்படாத, அது ஒன்றும் இல்லை, ஏதோ நடந்துருச்சு பரவாயில்ல விடு, நம்ம அப்பா என்ன சொன்னாங்க நல்லபடியாக இந்த நிச்சயத்தை நடத்தணும்னு சொன்னாங்களா, வா நம்ம நல்லபடியாக நடத்துவோம் அப்படின்னு சொல்லி கன்வின்ஸ் பண்ணி அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ளே போனால் பரமேஸ்வரி ஒரு பக்கம் போய் நிற்கிறாங்க. சுந்தரவழி போயிட்டு பரமேஸ்வரிட்ட செம்மையாக கத்துறாங்க. கத்துனதோட பரமேஸ்வரி வந்து பாத்தியா நான் வந்து கரெக்டாக செஞ்சேனா, ஒன்னொன்னதே பார்த்து செஞ்சேன் உனக்குன்னு, என் புருஷனை நீ அனுப்புனில, அதே மாதிரி தான் நீ இப்போ எப்படி கதற அதே மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு அந்த டைமு, விட மாட்டேன்டி, நான் வந்து பாம்பு, நான் விடவே மாட்டேன் உங்களைய, நீங்கள் மண்ணோட மண்ணாக அழிஞ்சு போய் நிற்கும் போது அப்போ வந்து நான் சந்தோஷமாக கைத்தட்டி சிரிப்பேன்டி, அந்தளவுக்கு எனக்கு இருக்குதுடி உங்கள் மேலே ஆத்திரம் அப்படின்ட்டு ரொம்ப டென்ஷன் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. உடனே வந்து அவங்க கை உங்க போயிடுறாங்க. அவள் வந்து பிடிச்சிடுறா பரமேஸ்வரி, பிடிச்சிட்டு என்னையெல்லாம் நீ அடிக்க முடியாதுன்னு பிடிச்சி தள்ளி விட்டுடுறா. வந்து நீ வீட்டை விட்டு வெளில போறியா இல்லையாடி அப்படின்னு பிடிச்சி நல்லா திட்டுறாங்க. திட்டினதோட பரமேஸ்வரி என்ன பண்ணுறான்னா சுந்தரவழியை போய் அடிக்க போகும்போது கரெக்டாக நான் சூர்யா வந்துடுறாரு. சூர்யா வந்து கை வச்சு தடுத்துடுறாரு. நீ மட்டும் ஆம்பளையாக இருந்தால் நீ நடக்கிறதே வேறடிங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. பரமேஸ்வரி வந்து ஏன்டா இன்னும் ஒழிஞ்சிட்டு இருக்கீங்க, வெளியில் வாங்கடா, இவனை போட்டு அடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதோட எல்லாரும் ஆளுங்களாம் வந்து சூர்யாவை அட்டாக் பண்ணுறாங்க. அட்டாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சூர்யா ஜெயிச்சுட்டு வந்துட்டு பரமேஸ்வரியை பார்த்துட்டு இதுக்கு மேலே உனக்கு மரியாதை இல்லை, இந்த வீட்டை விட்டு வெளில போடி அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட முன்னாடியே தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க.